அவர் இறந்த பிறகும் காவல்துறையினர் இங்கே என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை அவர் ஃபிட்ஸ் வந்ததுனால தான், அவர் மயக்கம் அடைஞ்சு கீழே விழுந்ததுனால தான் அவர் இறந்து போனார். மூளையில் வந்து ரத்த கட்டுகள், தட் இஸ் இந்த பிளட் கிளாட் மாதிரி அதனால தான் ஆச்சு. அதற்காக தான் அவருக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி, யூஸ்வலாக எல்லா கேஸ்லையும் நடக்கிற மாதிரி இங்கேயும் காவல்துறையினர் அதை மறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு 2 விதமான படங்களை பார்க்க முடியுது நேர்களால். தலைமுடியோட விசாரணைக்குள்ளே வராரு. அடுத்ததாக இறப்பு வாக்குமூலம்னு நம்ம ஒரு விஷயம் பார்க்கும்போது மொட்டையாக இருக்காரு. அந்த 8 செகண்ட் வீடியோ, அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் அவர் லாக்அப்புக்குள்ளே நிற்கிறாரு, நின்னவர் அப்படியே மயங்கி விழுறாரு, போலீஸார் எந்திரிச்சு ஓடுறாங்க. ஒருத்தவங்க ரொம்ப இந்த மாதிரி ஒரு அவதிக்கு ஏற்படும் போது மூச்சு திணறி இறந்து போகிறாங்க இல்லையா, அப்போ அந்த மாதிரி பிளட் டாட்ஸ் வரும்னு சொல்லப்படுது. போலீஸார் என்கிட்ட சொன்னாங்க, உங்ககிட்ட வந்து டாக்டர்ஸ் கேட்டாங்கன்னா கீழே விழுந்து தான் என் கால் ஃப்ராக்சர் ஆச்சுன்னு சொல்லி. ஆனால் அங்கே ஈரத்துணி சாக்கை கட்டி வச்சு அடிச்சாங்க அந்த இடத்துல இல்லையா. IBN தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு லாக்அப் டெத் எங்கே என்ன நடந்தது, என்ன மாதிரி பாதிப்புகள் ஆச்சுன்னு இன்றைக்கி நமக்கு ஒரு ஃபுல் கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக அட்வொகேட் பிரியதர்ஷினி மேம் நம்ம கூட ஜாயின் பண்ணுறாங்க. மேம் வணக்கம். வணக்கம். தொடர்ந்து ஒவ்வொரு லாக்அப் டெத்தாக பார்த்துட்டு வரோம். ஒன்று பேசி முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த சம்பவம். தூத்துக்குடியில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சம்பவம் நிறைய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி நேர்கள் எஸ், இப்போ தான் நம்ம அந்த சபரிவர்மன் கேஸ் பற்றி பேசின மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ அதுக்குள்ளே வந்து ஒரு வாரத்துக்குள்ளே இப்போ யார் இறந்து போயிருக்காரோ அவங்களுடைய ஃபேமிலி இல்லைங்க இது லாக்அப் டெத் அப்படின்னு தான் கிளைம் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் வந்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. என்னன்னா ஜூலை 17ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணப்பட்ட ஒருத்தர் அருணாச்சலம் அப்படிங்கிறவர் விசாரணை கைதி. ஓகே, அவர் நேற்று காலையில் வந்து இறந்து போயிருக்காரு. எங்கன்னா தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இறந்து போயிருக்காரு. எதற்காக அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி விசாரணை கூட்டு ஜூலை 17th மார்னிங் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. எங்கன்னா தூத்துக்குடி அமுதா நகர் அப்படிங்கிற பகுதியை சார்ந்தவர் அவர். அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய 3ஆம் மைல் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய டாஸ்மாக் ஷாப்ல வந்து ஒர்க் பண்ண ஒரு டாஸ்மாக் ஊழியர். அவர் டிகிரி முடிச்சுட்டு ஒரு 26 வயது மதிக்கத்தக்கவர். அவர் ஒரு டாஸ்மாக் ஷாப்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. பின்பாகம் காவல் அதிகாரிகள் எதற்காக அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 125 மது பாட்டில்களை சட்டவிரோதமாக வைத்திருந்தாரு. எதற்காகனா விற்பனைக்காக வைத்திருந்தாரு அப்படின்னு சொல்லி அவர் அரெஸ்ட் பண்றாங்க. 17th மார்னிங் அரெஸ்ட் பண்றாங்க. ஈவினிங் வந்து அவங்க ஃபேமிலிக்கு ஒரு கால் வர்றதா அவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி அவர் மயக்கம் அடைஞ்சிட்டாரு, ஃபிட்ஸ் வந்துருச்சு, அவரை கொண்டு போய் நாங்கள் தூத்துக்குடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் அட்மிட் பண்ணியிருக்கோம், நீங்கள் வாங்கன்னு சொல்லி காவல்துறை தரப்புலேருந்து சொல்லப்பட்டுச்சு. ஒன்று, அவர் இறந்த பிறகும் காவல்துறையினர் இங்கே என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை அவர் ஃபிட்ஸ் வந்ததுனால தான், அவர் மயக்கம் அடைஞ்சு கீழே விழுந்ததுனால தான் அவர் இறந்து போனார். மூளையில் வந்து ரத்த கட்டுகள், தட் இஸ் இந்த பிளட் கிளாட் மாதிரி அதனால தான் ஆச்சு. அதற்காக தான் அவருக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி, யூஸ்வலாக எல்லா கேஸ்லையும் நடக்கிற மாதிரி இங்கேயும் காவல்துறையினர் அதை மறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நம்மளால பார்க்க முடியுது. இதில் வந்து ஒரு 2 விதமான படங்களை பார்க்க முடியுது நேர்களால். தலைமுடியோட விசாரணைக்குள்ளே வராரு. அடுத்ததாக இறப்பு வாக்குமூலம்னு நம்ம ஒரு விஷயம் பார்க்கும்போது மொட்டையாக இருக்காரு. எஸ், இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு 4 வீடியோ, நேற்று மட்டும் பார்த்தோன்னா ஒரு 4 வீடியோ வைரல் ஆச்சு. ஓகே, அதற்கு முன்னாடி குடும்பத்தார் இதில் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்த்துடலாம். ஏன்னா அவங்க ஃபேமிலி திரும்ப கிளைம் பண்ணுற விஷயம் என்னவாக இருக்குன்னா, அந்த ஃபிட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க இல்லைன்னு முற்றிலுமாக மறுக்கிறாங்க. என்னென்னா மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் அவருக்கு ரொம்ப கிளியராக இருந்தது. முன்னாடி எந்தவித நோயாலும் அவர் பாதிக்கப்படல. ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபிட்ஸ் அந்த ரெக்கார்ட்ஸு கிடையாது. ஸோ இது காவல்துறையினரால் அவர் அடித்து கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க திரும்ப ஒரு விஷயத்தை வந்து கிளைம் பண்ணுறாங்க. நேற்றுலேருந்து ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு இன்னைக்கு மார்னிங் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு உடலையும் அவங்க இப்போ வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க திரும்ப சொன்ன விஷயம் அதுதான். நேற்று ஈவினிங் எஸ்பியையும் பார்த்து அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னவாக இருந்ததுன்னா, இல்லை இது வந்து கண்டிப்பாக போஸ்ட்மார்ட்டம் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும், எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வந்து அதில் இருக்கணும், ஓகே, மேஜிஸ்ட்ரேட் முன்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சில ரெக்வஸ்ட் அந்த இடத்துல வச்சுருந்தாங்க, டிமாண்ட்ஸை. அதனை தொடர்ந்து இன்னைக்கு மார்னிங், நேற்று வந்து 6 o'clock அப்புறம் ஆகிட்டதுனால போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாதுன்றதுனால போஸ்ட்மார்ட்டமுக்கு கொண்டு வரப்பட்ட அவருடைய உடல் திரும்ப பிணவரையிலே கொண்டு போய் வைக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு மார்னிங் 7:10 போஸ்ட்மார்ட்டம் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, அதாவது மேஜிஸ்ட்ரேட் முன்பாக 2 வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்டது. அந்த போஸ்ட்மார்ட்டமை கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த 3 இடத்துல இருந்தும் எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் வந்து ஈடுபட்டிருந்தாங்க. இதனை முடிஞ்சு மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் வந்து எஸ் இந்த மாதிரி லாக்அப் டெத் அப்படின்னு நடந்துட்டாலே மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி அப்படிங்கிறது விச் இஸ் மேண்டேட்ரி திங். ஸோ அவங்க ஹாஸ்பிட்டல்லையும் அங்கே வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க, ஃபேமிலிக்கிட்டையும் அங்கே வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி விசாரணை அறிக்கையிலையும் ஃபேமிலிக்கிட்ட சைன் வாங்கி உறுதியும் அளிச்சிருக்காங்க. இதில் யார் யார் சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கார்களோ அவர்கள் அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு விஷயம் உறுதி அளித்ததின் பெயரில் குடும்பம் வந்து உடலை வாங்கி இப்போ அந்த இறுதி சடங்கு அந்த மாதிரியான விஷயங்களை நோக்கி அது வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் 2 வெவ்வேறு ஸ்டாண்ட். ஸ்டேஷன் பெயிலில் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி போலீஸார் தரப்பில் சொல்லப்படுற ஒரு விஷயமா இருக்கு இந்த இடத்துல. பட் இதில் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா, ஸ்டேஷனில் அவர் மயங்கி விழுந்ததுனால தான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண ஒரு விஷயமும் இங்கே சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி பல்வேறுபட்ட வெவ்வேறு ஃபேக்ட்ஸ் இந்த கேஸில் இருக்கக்கூடியதை நம்மளால வந்து பார்க்க முடியுது. அந்த 4 வீடியோ என்னென்ன ஒரே நாளில் அடுத்தடுத்து
கொடுத்து ஒரு 4 வீடியோ நம்மளால பார்க்க முடிஞ்சது இல்லையா. ஒன்று, காவல்துறை தரப்புலேருந்து வெளியிடப்பட்ட அந்த 8 செகண்ட் வீடியோ. அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் அவர் லாக்அப்குள்ளே நிற்கிறாரு, நின்னவர் அப்படியே மயங்கி விழுறாரு, போலீஸார் எந்திரிச்சு ஓடுறாங்க. இது வந்துட்டு ஒரு விஷயம். அதுலேயும் என்ன அப்படின்னா, ஒரு விழுந்தவர் லெஃப்ட் சைடு விழுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நமக்கு அந்த வாக்குமூலம் கொடுக்குற வீடியோவில் பார்த்தோன்னா ரைட் சைடு வந்து தலையில் கட்டு போட்டிருக்காங்க இல்லையா. அது வந்து ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. அதுதான் அங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, விழுந்த வேகத்தில் அவருக்கு அடிப்பட்டதுனால உள்ள பிளட் கிளாட்டை அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணுறது. அதில் ஃபிட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு முதல் வீடியோ. ரெண்டாவது வீடியோ பார்த்தோம் அப்படின்னா, அவரை வந்து ஃபுல்லாக வந்துட்டு செக் பண்ணுறப்போ அவரோட பாக்கெட்லேருந்து மது பாட்டில்கள் எடுக்கக்கூடிய ஆஃபீஸர் எடுக்கிறாரு. அது ரெண்டாவது வீடியோ. மூணாவது வீடியோ வந்து அவர் ஹாஸ்பிட்டலில் அந்த செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போகும்போது, ஏன்னா ரிமாண்ட்க்கு முன்னாடி செக்அப் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ அதில் வந்து அவர் நல்லா தான் இருக்காருன்ற மாதிரி மூணாவது வீடியோ. நாலாவது வீடியோ தான் அந்த வாக்குமூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடியோ. அவருடைய பிரதர் எடுத்த அந்த வீடியோ. கேட்கும் போது அவர் சொல்கிறது 4 பேர் அடித்தாங்க. அப்போ 4 பேர் யாருன்னு நீ பார்த்தீங்கன்னா, பேர் எனக்கு சரியா நான் பார்க்கலன்னு சொல்கிறதா இருக்கட்டும். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா, ஃபிட்ஸ் வந்து தான் கேட்டால் எனக்கு ஃபிட்ஸ் வரல அப்படிங்கிறாரு. தாக்குனாங்களான்னு கேட்டால் ஆமாம் இரும்பால தாக்குனாங்கன்னு சொல்கிறாரு. அவர் அதில் சொன்ன வாக்குமூலமாக இருக்குது. ஸோ இது வந்து மொத்தம் 4 வீடியோ இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ இதுவே நமக்கு வந்து கான்ட்ரடிக்டரி ஆக்குற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. கொடுத்த அந்த ஒரு வாக்குமூலம் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு மரண வாக்குமூலமாக மாறி இருக்கு. ஏன்னா அவர் இறந்து போயிட்டார் இல்லையா. ஸோ திரும்ப அந்த ஒரு வீடியோவை வைத்துக்கொண்டு அங்கே நடந்ததை வச்சு தான், ஏன்னா அவங்க ஃபேமிலியும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஹாஸ்பிட்டலில் எங்களுக்கு கால் வருது ஈவினிங் 17th ஈவினிங், அதாவது அவரை கொண்டு போய் ரிமாண்டுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஃபிட்ஸ் வந்துருச்சுன்னு கூப்பிட்றாங்க. ஹாஸ்பிட்டல் போகும்போது மொட்டை அடிச்சு வச்சிருந்தாங்க, விச் மீன்ஸ் ஆப்ரேஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அவர் போறாரு, அவருக்கு வந்து மயக்கம் அடைச்சிட்டார், ஃபிட்ஸ் வந்துருச்சு, ஆப்ரேஷன் ரெடி பண்ணணும்னு சொன்னது எல்லாமே ஒருவேளை அவர் ஸ்கேன் எடுத்தாங்களா என்ன மாதிரியான எல்லா ரிப்போர்ட்ஸும் இப்போ இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே கொண்டு வரப்படும் டோட்டலாகவே. ஓகே, அந்த மாதிரி ஆயிடுச்சு, போனோம், எங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கல வச்சிருந்தாங்க, ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபேமிலி தரப்புலேருந்து திரும்ப கிளைம் பண்ணுற ஒரு விஷயமாகவே இருக்குது. ஓகே, இந்த இடத்துல இப்போ என்ன அப்படின்னா, முழுக்க எல்லா கேஸ்லேயும் இருக்க மாதிரி இதுலேயும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படிங்கிறது பெரிய ரோல் ப்ளே பண்ண போகுது. ஓகே, ஏன்னா சபரிவர்மன் வழக்கிலே நம்ம பார்த்தோம் அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு இதுவாகத்தான் இருக்குது அந்த இடத்துல. அவரோட உடம்புல எண்ணற்ற காயங்கள். போஸ்ட்மார்ட்டம் இதில் இங்கே என்ன சொல்லப்பட்டுச்சுன்னு பார்த்தோன்னா, அந்த 19 காயங்கள் நம்ம லாஸ்ட் டைம் பேசும்போது, ஏன்னா அவர் மாற்றுத்திறனாளி, ரைட் ஹேண்டில் 6 இன்ஜுரி, லெஃப்ட் நெஞ்சு பகுதி கீழே 7 சென்டிமீட்டர் அளவில் காயம், தலையில் 2 இடத்துல இன்ஜுரி, ஸ்கல்லில் இன்ஜுரி வரைக்கும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபர்தராக அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இதயம் லங்ஸ் இருக்கு இல்லையா, அதில் மேல் பகுதியில் பிளட் டாட்ஸ் இருந்ததாக சொல்லப்படுது. இது எப்படின்னா, ஒருத்தவங்க ரொம்ப இந்த மாதிரி ஒரு அவதிக்கு ஏற்படும் போது மூச்சு திணறி இறந்து போகிறாங்க இல்லையா, அப்போ அந்த மாதிரி பிளட் டாட்ஸ் வரும்னு சொல்லப்படுது. ஏன்னா அவர் அங்கே மூச்சு திணறி தான் இறந்து போனாருன்னு சொல்லப்படுது, அந்த அடி தாங்க முடியாமல். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, அந்த மூக்கில் வந்து பிளட் வித் ஃப்ளூயிட் இருந்ததுன்னு சொல்லப்படுது. அடுத்தது தலை மேற்பகுதி, கழுத்து பின்புற நடுப்பகுதியில் வந்து ஆழமான ரத்தக்கட்டு, அப்புறம் கல்லீரல், மூளையில் ரத்த நாளங்கள் எல்லாத்துலேயும் வந்துட்டு ஸ்வெல்லிங் இருந்ததா சொல்லப்படுது. அப்புறம் ரைட் ஹேண்ட் அண்ட் லெக்கில் வந்துட்டு தழும்புகள் இருந்ததாக சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் அடுத்தது வந்து இந்த ரசாயன பகுப்பாய்வுன்னு சொல்லுவோம் போஸ்ட்மார்ட்டமில். அடுத்தது போகும்போது அவருடைய ஆர்கன்ஸில் வந்து டிஷ்யூஸும் எடுத்திருக்காங்க டெஸ்ட்டுக்காக. ஸோ ஃபர்தராக நமக்கு இவ்வளோ விஷயங்கள் அங்கே வந்தது. அவரோட கை கால்கள் கட்டி வச்சு அவரை அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அந்த கட்டுகள் இருந்ததுன்னு சொல்லப்படுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி அதில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணுச்சு. அதனைத் தொடர்ந்து அந்த வீடியோவும் இப்போ போலீஸார் வந்து கேட்டிருக்காங்க, தட் இஸ் இந்த சிசிடிவி மெயின் கேட்டிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து இந்த கேஸ் சிபிசிஐடி கிட்டையும் ஒப்படைக்கப்பட்டிருக்கு, அதாவது 2-3 நாட்களுக்கு முன்பாக. ஓகே, ஸோ இந்த ஒரு கேஸ்லையும் என்னன்னா அந்த ஒரு வீடியோ எவிடன்ஸ் நம்ம முன்னாடி அப்படியே அந்த ஆகாஷ் கஸ்டோடியல் டெத் போனோம் அப்படின்னா அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார் முன்னாடி. அது வந்து அகெயின் அவர் இறந்து போன அப்புறம் மரண வாக்கு மூலமாக மாற்றப்பட்டுச்சு. ஓகே, அதுதான் சந்தேக மரணம் லாக்அப் டெத்தாக அங்கே மாற்றப்பட்டுச்சு. என்னன்னா போலீஸார் என்கிட்ட சொன்னாங்க, உங்ககிட்ட வந்து டாக்டர்ஸ் கேட்டாங்கன்னா கீழே விழுந்து தான் என் கால் ஃப்ராக்சர் ஆச்சுன்னு சொல்லி, ஆனால் அங்கே ஈரத்துணி சாக்கை கட்டி வச்சு அடிச்சாங்க அந்த இடத்துல இல்லையா. அதே மாதிரி இதில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் அந்த வீடியோவும் ஒத்து போகுது அப்படின்னா சந்தேகத்துக்கு இடமின்றி இது சந்தேக மரணம், அகெயின் இன்னொரு லாக்அப் டெத், கஸ்டோடியல் டெத்தாக பதிவு செய்யப்படும். இல்லை ஒருவேளை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் போலீஸ் கிளைம் பண்ணுற மாதிரி ஃபிட்ஸ் வந்து இவருக்கு ஏதாவது ஆயிருந்தது அப்படின்னா அந்த வீடியோவோட உண்மைத்தன்மை ஃபர்தர் ப்ராசஸ்க்கு கொண்டு போகப்படும். சரி, இங்கே மெடிக்கலாக நம்ம என்ன பார்க்கணும்னா, ஒரு சில பேருக்கு அந்த ஃபிட்ஸ் வந்து கீழே விழுந்த வேகத்தில் ஒரு பிளட் கிளாட் ஆச்சா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மெடிக்கல் வைஸ் எடுத்துகிட்டு போக வேண்டிய ஒரு விஷயம். ஆட்டோமேட்டிக்காக அகைன் தலைமுடி அகற்றப்படுறது அப்படின்னும் போது ஆப்ரேஷனுக்கான ப்ராசஸ் நமக்கே தெரியும். ஸ்கல் ஆப்ரேஷன் அப்படின்னா அகைன் அந்த இடத்துல வந்து தலைமுடி அகற்றப்படுற ஒரு விஷயம் வந்து யூஸ்வலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இங்கே தான் லைக் அது டெக்னிக்கலாக லைக் சயின்டிஃபிக்கலாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று பெரிய எவிடன்ஸ் இதில் என்னவா இருக்க போகுது அப்படின்னா சிசிடிவி.
அந்த ஒரு 8 செகண்ட் கிளிப்பிங்கை மட்டும் கொடுத்தாங்க இல்லையா? இப்போ எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம், அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்கல்ல, அதுலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன நடந்தது, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கிளிப்பிங்ஸ் வேணும் அப்படின்றாங்க. ஏன்னா சபரிவர்மன் வழக்குலையும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கைப்பற்ற ஒரு இன்வெஸ்டிகேஷன் அடுத்தடுத்து நடந்தது. இங்கேயும் கண்டிப்பாக அது நடக்க தான் போகுது. ஸோ முற்றிலுமாக அகெயின் எவிடன்ஸை வைத்து அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சு தான் இந்த வழக்கு வந்து இன்னொரு கஸ்டோடியல் டெத்தா அப்படிங்கிறது நமக்கு ப்ரூவ் ஆக போகிற ஒரு விஷயமா இருக்கு. ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அதிகபட்ச தண்டனை அப்படின்னா உச்சபட்ச தண்டனை அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக செக்ஷன் 103 போடப்படும். பிஎன்எஸ் மர்டருக்கான ஒரு செக்ஷன். கூடவே அவங்க வந்து கிரிமினல் கான்ஸ்பரசி ஒருவேளை இருந்ததுன்னா அந்த 4 காவலர்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லப்படுது இல்லையா, அவங்க கூட்டாக சேர்ந்து செய்தார்களான்றது ஒன்று. இன்னொன்று தாக்குனாங்கன்னா டேஞ்சரஸ் வெப்பன்ஸை யூஸ் பண்ணி தாக்குனாங்களான்றது ஒன்று இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமான ஒரு ஆதாரங்கள் ஏதாவது அழிக்க ட்ரை பண்ணாங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உள்ளே இருந்ததுன்னா, ஒரு வேலை ப்ரூவ் பண்ணப்படுது, இன்வெஸ்டிகேஷனில் கண்டுபிடிக்கப்படுது அப்படின்னா அதற்கான செக்ஷன்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணப்படும் அண்டர் பிஎன்எஸ் ஆக்ட் கீழே. பட் கண்டிப்பாக ப்ரூவ் ஆகிற பட்சத்தில் உச்சபட்ச தண்டனை நம்ம யூஸ்வலாக சொல்கிற மாதிரி தான், ஒன்று லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் இல்லைனா டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட போகிற ஒரு விஷயமா இருக்கும். இஃப் இன் கேஸ் இது லாக்அப் டெத்தாக இருக்கிற பட்சத்தில் தொடர்ந்து இருந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுது, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ பதிவுகள் எங்களுக்கு கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி.